சார் ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த எஸ்டிடி பூத் ரொம்ப ஃபேமஸா இருந்தப்போ ஒரு பையன் தினம் அந்த எஸ்டிடி பூத்துக்கு போவான். 2 நாளைக்கு ஒரு வாட்டி அந்த எஸ்டிடி பூத்துக்கு போய் ஒருத்தருக்கு கால் பண்ணுவான். சார், உங்களுக்கு டிரைவர் யாராவது தேவைப்படுறாங்களா சார்? உங்களுக்கு டிரைவர் யாராவது தேவைப்பட்டா சொல்லுங்க சார், நான் இப்படி ஓட்டுவேன் சார், அப்படி ஓட்டுவேன் சார், தன்னை பற்றிய விஷயங்கள்லாம் சொல்லுவான். அங்கிருந்து அவர் சொல்றாரு, இல்லப்பா என்கிட்ட ஏற்கனவே டிரைவரா ஒரு பையன் இருக்கான், அந்த பையன் நல்ல பையனா இருக்கான், எனக்கு டிரைவர் தேவையில்லைப்பான்னு அவர் சொல்லி வச்சிருவாரு. ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்ல, 2 நாளைக்கு ஒரு வாட்டி இந்த பையன் போய் போன் அடிப்பான். அந்த டிரைவர்கிட்ட ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்லுங்க சார், நான் ரொம்ப பணிவான பையன் சார், நான் எல்லா வேலையிலும் செய்வேன் சார், அவர் ஏதாவது ஒரு குறை இருந்தா சொல்லுங்க சார், நான் வந்து அதை சரி பண்றேன் சார். இவர் எவ்வளவோ சொல்லி பார்த்தும் கூட அந்த முதலாளி அதை ஏத்துக்கவே இல்லை. என்கிட்ட ஒரு பையன் இருக்கான்ப்பா, நீ போயிட்டு வாப்பான்னு அந்த போனை வச்சிடுவாரு. இப்ப இந்த எஸ்டிடி பூத்துக்காரர் கேட்டாராம், உனக்கு வேலை வேணுமாப்பா, ஒரு டிரைவரை நான் வேணா இன்னொரு இடத்துல சேர்த்து விடட்டுமான்னு இந்த எஸ்டிடி பூத்துக்காரர் கேட்டிருக்காரு. அந்த பையன் சொல்லியிருக்கான், அவர் சொன்னார்ல, என்கிட்ட ஏற்கனவே ஒரு டிரைவர் இருக்கான், அவன் நல்லா வேலை செய்யறான்னு ஒரு பையன் இருக்கான்னு சொன்னார்ல, அது வேற யாரும் இல்ல, நான் தான் என்கிட்ட என்ன குறை இருக்குன்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இப்படி போன் பண்ணி கேட்பேன். அவர் அப்படி நம்பிக்கையோடு சொல்லும் போதுதான் நான் என் வேலையை சரியா பாக்குறேன்ற நம்பிக்கை எனக்கு வரும்னு சொன்னாலாம். நம்ம வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் நம் குறைகளை நாம் தெரிந்து கொண்டால் மட்டும்தான் அந்த வேலையில் வெற்றியாளனாக திகழ முடியும்.